ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது ஒரு ட்ரை கிரேவி, ஃப்ரைட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கெலாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. இதோடு சேர்த்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். அடுப்பை நல்லா சிம்மாக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். கொஞ்சம் பொறுமையாக வதக்குனிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் நான் உப்பை தவிர மீதி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சும்மா ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் அதில் போட்டுக்கலாம். மஷ்ரூம் இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகிற மாதிரி நீங்கள் நல்லா அதை கிளறி விடணும். பாருங்கள், இப்போ ஒரு துண்டு மஷ்ரூம்லேயும் நல்லா அந்த மசாலா கோட்டாக இருக்குது. இப்போ மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு திருப்பி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடுறேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா மஷ்ரூமே நம்மளுக்கு தண்ணி விடும். அப்படியே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு மூடாமல் தான் குக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கெலாம் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் பெருசாக்கிடலாம், ஏன்னா நமக்கு ட்ரை கிரேவியாக வேணும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணீரெலாம் நல்லா வற்றிட்டு சூப்பரான ஒரு ட்ரை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இப்போ ரெடி. இது ஃப்ரைட் ரைஸோட, சப்பாத்தியோட, தயிர் சாதத்தோட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.